இன்றைக்கி நம்ம நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி, கலகலா ஸ்வீட்டு. இல்லைன்னா இதோட பேர் மைதா மாவு பிஸ்கட்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு, 1 கப் பவுடர் பண்ண சுகர், அதோடையே ஒரு 1/4 கப் நெய் ஊற்றிக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கையால் பிடிக்க வரணும். அந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை முழுசாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சி வச்சிடலாம். இதை ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. 1 ஹவருக்கு மேலே ஊற விட்டிங்கனாலும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ அந்த ஊறின மாவை எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு இடுற மாதிரி இட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, நல்லா திக்கான மாவாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது இடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு, சுகர் இருக்கிறதுனால. இந்த மாதிரி தான் வரும் ஓரம்லாம் உங்களுக்கு அன்ஷேப்பாக. இப்போ இதை ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு பீஸா கட்டரால் அந்த ஓரத்தையெல்லாம் மட்டும் வெட்டி எடுத்துருங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்க போகிறேன், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெக்டாங்கிளாக வேணும்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம், டைமண்ட் ஷேப்பில். இப்போ இதையும் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பக்கத்துலேயே நான் கொஞ்சம் ஆயில் சுட வச்சுருக்கேன். நல்ல ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கங்க. இப்போ கொஞ்சமாக அந்த மைதா மாவு பிஸ்கட் எடுத்து போட்டு பார்க்கலாம். லைட்டாக ஒரு சவுண்டு வருது பாருங்கள், அது மாதிரி ஹீட் ஆனால் போதும். ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா நம்ம பிஸ்கட் போட்டோன்னா கலர் மாறி உள்ளே வெந்திருக்காது மாவு. அதனால் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா திருப்பி விடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் கிடைக்கும். இந்த மாதிரி இதோட எண்ணெயில் இருக்கிற சவுண்டெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கலக்கலான்னு சத்தம் கேட்குது பாருங்கள், அதனால தான் இந்த ஸ்வீட் நேமே கலக்கலான்னு வச்சாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹாப்பி தீபாவளி.